நல்லா கெட்ட வைங்க. பேர் என்ன மேடம்? என்ன விஷயம் உங்களுக்கு? சாரண்ணா, சரவணண்ணா, சரஸ்வதி தேவியா? கிட்ட வைங்க. என்ன பயப்படுறீங்க? நேராக பார்த்து நீங்கள் கட்டி போடுங்க. இப்படி பயப்படுறீங்க? இதுக்குலாம் பார்த்து பயங்க. எல்லாம் கூட்டம் தான் எல்லாம். நல்லா கெட்ட வைங்க. பேசுங்க. My name is Sara. கிருஷ்ணன் ஏமாத்தி வளர்ந்துருக்கீங்களா? வாட் சாரா? சரஸ்வதி சாரா. நான் கணக்காக அட்ஜஸ்ட் பண்ண போதியா? சரஸ்வதி தான் இருக்கு. சொல்லுங்க. ஃபைப்ராய்டு இருந்துச்சு. எங்க இருக்கு ஃபைப்ராய்டு? வயிற்றுல யூட்ரஸா? எங்க தெரியாம டச் கொடுக்குறாங்க. எல்லாமே வயிறு தான் வயிறு வலிக்குது. சரியா? சரி, உங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு. அது என்ன பண்ணும்? வலிக்குமா? வீட்டில் வலிக்குமா? சரி, எவ்வளோ ரொம்ப வலிக்குமா? அதாவது மேடம் நம்ம இது வாஷிங் மிஷின். என்ன வாஷிங் மிஷின் பண்ணுறது மேடம்? இப்படி பண்ணுதாமா? அதே மாதிரி தான் உங்கள் வயிறு உங்கள் பீரியட் பெயினில் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ணோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுது மேடம்? I must break the endometrium wall. I must clean the endometrium wall. சொல்லுமா சார், லேடிஸ் இந்த பீரியட் வரும்போது மேடம் ஒரு லேயர் இருக்கு. ஒரு லேயர் மேடம், அந்த என்ன லேயர் மேடம்? அந்த 14 நாளில் வந்து ஒரு முட்டை வரும். ரைட் அண்ட் லெஃப்ட் எப்படி வரும்? அந்த முட்டை 1 மில்லிமீட்டர் தான். அது வந்து போயிட்டு அட்டாச் பண்ணும் அந்த வால்ல. அந்த அட்டாச் பண்ண மேடம், when you do not get pregnant, you do not have the male connection, it says fake or no pregnancy, I must clean the entire wall. சுத்தமா எல்லாம் வெளியே வரும். வெளியே வந்து சார் திருப்பி வரும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், இந்த கை இருக்கு பார்த்தா, கை இருக்குல்ல, லேசாக ஒரு ஸ்கின் அப்படியே வெளியே போகும். என்ன கலர் இருக்கும்? ஒரு ஸ்கின் அப்படியே வெளியே போக மாட்டோம். ஒரு கலர் பிங்க் கலர் நம்ம ஸ்கின். அந்த பிங்க் கலர் ரத்தம் அங்கங்க வரும். பார்த்தீங்களா மேடம்? அதே மாதிரி தான் யூட்ரஸ் போல அந்த மேடம் ரத்தம் அப்போ ரத்தம் வரும். அந்த ரத்தம் வரும்போது மேடம் திருப்பி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். Very unfortunate for some reason madam, அந்த endometrium wall செல் பண்ணா அது வேற இடத்துல மாட்டிக்கும். யூட்ரஸ்ல மேல போயிட்டு ரிவர்ஸ் ஃப்ளோ போயிட்டு ஓவல்ல மாட்டிக்கும். அந்த ஓவல்ல இருந்து இன்டெஸ்டைன் போற வாய்ப்பு இருக்கு மேடம். ஒட்டிக்கும். இங்க போற தப்ப அங்க போயிருக்கும். அடுத்த மாசம் அது வெளியாகும். இங்க ப்ளீட் பண்ணும், ஒவ்வொரு பீட் பண்ணோம். கத்துவாங்க சார். அதெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கொடுக்கலாம். கத்துவாங்க. அந்த வால் மேடம் எல்லாம் வெளியாகணும் மேடம். வெளியாகணும் பிறகு புது வால் வந்து கிரியேட் பண்ணும். நியூ எண்டோமெட்ரியம் வால் இஸ் கிரியேட். இப்போ ஏதோ ஒரு காரணம் எல்லாமே கிளியர் பண்ணல, கொஞ்சம் மிச்சம் வந்துருச்சு. சரிங்களா? அந்த மிச்சம் வரும்போது அதே பிள்ளை இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணும். அது மேலே ஃபார்ம் பண்ணும். அதான் எண்டோமெட்ரியம் வால் திக்கனிங். நாளாவாக மேடம் பிச்சுட்டு வரும் வெளியே. அந்த வலி தாங்க முடியாது மேடம். அதனால வான் எடுத்து நல்லபடியா யூட்ரஸ் நேவல் சக்கராவை எண்டோமெட்ரியம் வாலை ஹீல் பண்ணுங்க. சரிங்களா? சரி. சில நேரத்தில் மேடம் சில செல் வந்து ஒரு ஃபைபரை மாறிடும், பெருசாகும். ஒன்று வந்து உள்ளுக்கு வரும், வெளியே வரும், நடுவில் வரும். அது பேர் adenoids. ஃபைப்ராய்ட் அண்ட் அவுட் சைட் அண்ட் adenoid. மேடம் அது வரும்போது மேடம் அடுத்த பீரியட் வந்து வாஷிங் மிஷின் இப்படி பண்ணும், க்ளீன் பண்ணுறது. நான் வலிதமாக இருக்கும். சில நேரத்தில் ஃபைப்ராய்ட் பிச்சுக்கும், ரத்தம் ஊற்றும் மேடம். ரத்தம் வந்து வருமா? எவ்வளோ வரும்? 5 பேட் ஒரு நாளைக்கு. எத்தனை நாள் பேட் பாய்ப்பீங்க? 7 days. How much of blood you lose? How much of blood? How much of blood? I met a lady in Durban, South Africa, 63 years old.
2.5 years bleeding from the urine. 2.5 years bleeding. Every day, 7 pack. 63 years old, sir. ஏன் மேடம் உங்க காலி ரத்தம் குடிக்குது, உங்க கால் நீங்க கும்புற கால் ரத்தம் குடிக்குது. போய் சொல்லுங்க அந்த காலி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. கிளீன் பண்ண பிறகு மேடம் 2 நாள் ஸ்டாப் ப்ளீடிங், 2 days க்ளீன். கோயிலை க்ளீன் பண்ண மேடம். நீங்க கும்பிடுங்க மேடம். டபுள்ல கூட காளி கோயில் இருக்கா சார்? டபுள்ல கூட காளி கோயில் இருக்கா சார்? ரியலி அவர் என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க? பேட் கேமராமேன். ஏன் சார் யாரும் பொம்பளை காமிக்க போட்டுருங்க? என்ன ரியாக்ஷனில் இருக்காங்கண்ணா பாருங்க சார், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அக்கா கேள்வி கேட்டீங்களா? கை கீழே இருங்க. என்னைய மாட்டி விடுறீங்க? காலையை கும்பிடுங்க. என்னென்ன பண்ண தெரியுமா உங்களுக்குலாம்? இந்த மாதிரி அணிக்கலாம். என்னைய மாட்டி விடுறீங்க? என்ன பண்ணோம்? I don't care. I say what I say. I don't care what you pray. My work to heal people. ஏய் அக்கா முக்கியமான அக்கா அங்கே இருக்காங்க, விட்டுறக்கூடாது. நீங்க மேலே தூக்கிக்கலாம், நீங்க பாலப்பட கொடுக்கலாம், மேலே I don't care. I do what I say. Okay madam? That's all. உங்க நம்பிக்கை என் நம்பிக்கை இல்லை. ஓகே, பி கேர்ஃபுல்லா லேடிஸ். அதனால தான் பொம்பளை வந்து கோயில் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த கோயில் என்ன இருக்கு இந்து சங்கத்தில்? பொம்பளை கோயில் போகக்கூடாது கீழே. அப்புறம் அங்கே என்ன இருக்கு சார்? உங்களை காப்பாற்றணும். ஏன் போகக்கூடாது கேட்டீங்களா? அதுக்கு பதில் கேட்டீங்களா? அப்புறம் நெகட்டிவ் அங்கே இருக்கு. புள்ள பத்தாங்க மேடம், கோயில் போகக்கூடாது. ஆமாம் மேடம். கேட்டு அந்த புள்ள யார் காப்பாற்றுவா? அந்த பொம்பளையும் அந்த மதரும் அந்த புள்ள யார் காப்பாற்றுவா? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். வீட்டில் உள்ள கடுப்பாரம் கூட்டுப்பாரம் வச்சிருப்பீங்க. ஆமா தானே மேடம்? நான் தப்பா சொன்னேன் மேடம்? நான் தப்பா சொன்னேன் மேடம்? கூட்டு போற கத்தி வச்சிருப்பீங்க. அதே கூப்பிடுங்க மேடம். ஏன் போய் கோயில் போறீங்க? There's no protection for this girl. There's no protection for this child. அர்த்தம் இருக்கு. அர்த்தம் காரணம் கோயில் போக கூடாது. ஏன்னா எம்ஐசி ரைட் பண்ணலாம் மேடம். கூட்டுற வேலை அந்த கீழே கூட ஆகணும். கரெக்ட் சார்? யூ கான் குட் எனக்கு பேர் வராது. அப்படி How do I know? அந்த டைம்ல செருப்பு வைப்பாங்க மேடம், கூட்டு மாதிரி வைப்பாங்க. ஆமா இல்லையா மேடம்? அதான் ப்ரொடெக்ஷன். கத்தியும் கூட்டுமா என் பேய் கூட்டுமா பயப்படுதா? ஏன் மேடம்? அது வந்து கூட்டுமா அடிக்கும் போது ஒரு ரொம்ப வெரி வெரி வலிக்கிற மேடம். வெரி டிக்ரேடிங் திங். ஹீ தமிழ் இது கூட்டுமா செருப்பு அடிப்பாங்க மேடம். ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், அவமானம். அதான் பேய் வராது. அடிப்ப மாட்டேன் செருப்படி விடுவோம். டே மாதிரி விடுவோம். அதனால பேய்க்கு வராது மேடம். அது தமிழ் பேய் கீழே பேய் வரும். அதுதான் பயப்படாது. மலாய்க்கிற அதுக்கு மேலே வாங்கி உள்ளு போகணும். மலாய்க்கிற பேய் மேடம் வாய் அதான் ஜம்ப் பண்ணி வந்துடும் சார், தாண்டி வந்துடும் மேடம். இருங்க, உங்க ஊர்ல ஒரு கோயில் இருந்துச்சு மேடம். இதே ஊர்ல யோபார்ல ரோடு கட்ட போறாங்க. கோயில் உடைக்க முடியல. பூண்டோர் நிக்குது. உண்மையிலே சார் நிக்குது. உண்மையில உள்ள போக முடியல அந்த கோயில. கட்ட கோயில் என்னாச்சு? கோயில் என்னாச்சு? கோயில் கட்சி கோயில் என்னாச்சு? என்னாச்சு கோயில்? இங்க மேல கட்டாங்க. மலாய்க்காரன் வந்து கூட்டிட்டு போனான் சார் ஆத்மாவை. மலாய்க்காரன் போமோம் கருப்பூரை வெட்டி கூட்டிவிட்டாங்க அந்த ஆத்மாவை. அதான் மலாய்க்காரன் போமோ. வெரி பவர்ஃபுல் பீப்புள், பீப்புள் ஆஃப் திஸ் லேண்ட்.
You got imported doctor. You got imported gods. தானே மேடம் எல்லாம் அங்கேருந்து வந்துச்சு மேடம் இங்கே லோக்கல் கூட எல்லாம் இம்போர்ட்டட் கார்ட்ஸ் மேடம் இவங்க லோக்கலாக வச்சு நான் பயங்கரம் போக முடியாது விளையாடாதீங்க மேடம் சக்காய் அதுக்கு மேலே யார் மேடம் உடங்காது அதுக்கு மேலே அவன் அதுக்கு மயக்கம் இயற்கையாக இருந்துங்க பப்பெல்லாம் கூப்பிடுவான் பப்பெல்லாம் யார் மேடம் பப்பெல்லாம் யார் மேடம் புளியை கூப்பிடுவாங்க மேடம் புளியை கூப்பிடுவாங்க பப்பெல்லாம் அதெல்லாம் போக மாட்டீங்களா நான் போனது சொன்ன மாட்டிக்குவீங்களா உங்கள்கிட்ட அதாவது தெளிவாக இருக்காங்க எல்லாமே எவ்வளோ பேர் சாப்பிட்டு மைக்கு கிட்ட வச்சுக்கோங்க இது சரி வலிக்குமா சரி எப்படி ஹீல் பண்ணீங்க எட்டாவது டிசம்பர் 25 வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் அந்த ஃபைப்ரோ சரி ஓகே அவங்க வந்து சர்ஜரி பண்ணார் ரோபோட்டிக் வச்சு 14 hours முதல் 2 எப்படி ஃபுல்லாக வெட்டுறது உங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களா நாட் மேரிட் ஸோ இமேஜின் cutting the whole stomach and going to it's not an easy thing okay then what they do 80% ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க அப்புறம் 80% ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க 80% ரிஸ்க் அதான் உயிருக்கு ரிஸ்க் சரி அப்புறம் வேலை சொன்னீங்க ஒரு ஃபைபர் அவ்வளோ வேலையா சீரியஸா Sir, for me they did chemo surgery. அவங்க வந்து 2 choice கொடுத்தாங்க சார் ஒன்று சர்ஜரி அப்படியே முழுசா வெட்டி எடுத்துடுற மாதிரி வைக்கணும் மேரினா ஸோ டே டிசைன் கம்ப்ளீட் யூட்ரஸ் ஸோ எங்களுக்கு வந்து அது நல்லா படுங்க ஸோ செகண்ட் சாய்ஸ் வந்து ரோபோ ஆப்ரேஷன் ஃபோட்டோ போட்டு அந்த அஞ்சு கோட்டையா ஃபைப்ரோட்டை வந்து அப்படியே ரோபோ எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பட் 14 hours நாங்களே பயந்துட்டோம் இது வருமா வராதுன்னு ஏன்னா ஆப்ரேஷன் டைமில் வந்து அவங்க வேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டம் இவங்க திரும்பி வரதுக்கு அவங்க இப்போ வேக்கப் பண்ணிக்கிட்டே டாக்டர் சொல்லிட்டாங்க பட் நான் சொன்னேன் உடனே நான் இங்கேருந்து பிளஸிங் பண்ணுறேன் சீஸ் ஆகுங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு விடிய காலையில் 4 மணிக்கு சாயந்தரம் போயிட்டு மக்கள் நாள் விடிய காலையில் 4 மணிக்கு தான் காலையில் 11 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு தான் வந்தாங்க ஸோ எனக்கு பயம் எடுத்துருச்சு நான் ரெண்டாவது டாக்டர்கிட்ட இந்த மாதிரி ஆப்ரேஷன் நான் பார்த்ததே இல்லை எப்படி இவ்வளோ நாள் அந்த பிள்ளை உயிரோட இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியல யாரையும் விட மாட்டாங்க வேற கடைசியில் அவங்களோட அக்கா வந்து அந்த ரெஜென்சியில் வேலை செஞ்சனால டாக்டர் கூப்பிட்டாங்க எல்லாம் போட்டுட்டு உன் தங்கச்சியை வந்து தட்டி விடுங்க அவங்க முழுமையாக ஸ்லீப் பண்ணாதான் எங்களால் சர்ஜரி முடிக்க முடியும் அந்த வலி தெரியும் ஸோ டாக்டர் கிவ் அப் ஆல்ரெடி இவங்க என்ன இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களும் இவன் பண்ணிட்டேன் நான் சாரா திரும்பி வருமா வராதாங்க எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப பயந்து ஸோ டாக்டர் எல்லாம் செஞ்சுட்டு வந்து சொன்னாங்க இவங்க வந்து வரதும் வராதும் என் கையில் இல்லை பட் நாங்கள் ட்ரை அவர் பெஸ்ட் அந்த டாக்டரே சைன் வச்சுட்டாரு என்னால் கண்டினியூ சர்ஜரி பண்ண முடியல ஸோ another Chinese doctor take over finish the surgery. Okay. Then after that they come, they never go to normal, they go to IC for 4 days. They become Chinese. சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு பஸ்கேல கொடுங்க எனக்கு முட்டாயை கொடுங்க these பிள்ளைலாம் டாக்டர் எப்படி தெரியுமா பஸ்கேல் வாங்கி கொடுங்க நான் இந்திச்சு தண்ணி குடிக்கிறேன் இல்லாட்டி பஸ்கேல் அவங்க வந்து அந்த சின்ன 7 வயசு இதுக்கு போயிட்டாங்க அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னு ஸோ நர்ஸ் கிட்டலாம் சொல்றாங்க என் தங்கச்சியை கூப்பிடுங்க என் அக்காலாம் கூப்பிடுங்க நாங்கள் விளாட போகிறோம் பஸ்கேல் எடுத்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க டாக்டர் ஏன்னா இவங்க நம்ப மாட்டாங்க அந்த சிச்சுவேஷனுக்கு போயிட்டு 4 நாள் எல்லாம் தெரிஞ்சு தான் நார்மல் வாட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அப்புறம் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ஸ்லோலி அது
100% நல்லா ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் ட்ரை ஆகும். ரிமூவ் எல்லா ஃபைப்ரோடும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ அதுலேருந்து ஐ ஃபாலோவா விசாரா ஹீலிங் பண்ணிக்கிட்டே வரும். ஆனால் அவங்களுக்கு இன்னும் அந்த வயிற்று வலி அப்படியே இருக்குது சார். பீரியட் வருதுல நெக்ஸ்ட் மந்த் ரொம்ப வயிற்று வலியாக இருக்குது. சொல்லு இப்போ வலி இருக்கப்ப மனசு வருது. சரி கம் சொல்லுங்க. டாக்டர் சார் 10 மாதம் வச்சுட்டு இருக்குமா? இப்போ Oh, if she would have pain continuously for 10 months, then they have to remove her uterus. கிட்ட வாங்க. புடிச்சு பாருங்க. ஒரே ஜோடி உங்களுக்கு அது மட்டும் சத்தம் வேகமாக இருக்கு. சொல்லுங்க. 10 மாதம் வலி இருந்தாக்கா அதே மாதிரி ரிமூவ் யூட்ரஸ். இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? 2.5 months தான் இப்போ. ஓ ஸ்டில் வெரி நியூலா. ஆறவே இல்லை. இப்படி இருக்கா? கழட்டிட்டோன்னே வெளியே வருது. ஆனால் தண்ணி வருது. ரொம்ப தள்ளி வருமா? நைட் தாங்க பாஸ்ல படுக்கலாம். இது என்ன பாஸ்ல Heal பண்ணல. நல்லா தண்ணி வந்துடும். பண்ணது பாருங்க பாருங்க. ஆனால் அது ஒழுங்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா பொம்பளைங்க? சும்மை. பொம்பளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் மேடம், இட்ஸ் நாட் ஈஸி டு பி a woman. All the men must understand it's not easy to be a woman. Just imagine what your mother has gone through, what your sister has gone through. A lot of problem. மாதம் வழியே போகுது. இது எவ்வளோ காம்ப்ளிகேட் பார்த்தீங்களா? I have to remove everything. விளையாட்டுங்களா? ஒவ்வொரு வலிச்சனால ஆப்ரேஷன் போனேன். ஓவலி வலிக்குது. வலிச்சனால ஆப்ரேஷன் போனேன். என்ன கூப்பிட்டு சொன்னீங்க? எங்கே கூப்பிட்டு கேட்டீங்களா? நீங்கள் ஹீல் பண்ணீங்க. சரி அது பேர் கூப்பிட்டீங்க. அப்புறம் ஃபாலோ பண்ண மேடம். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் மேடம் கூடுதல் வந்து எல்லாம் நோய்ங்க நினைப்பாங்க. ஐ நீட் ஹீல் சம் ரியலி பீப்புள் ஹூ நீட் ப்ராப்ளம். சும்மா வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஐ கேனாட் திங்க் சம் டைம். என் மகனை பாரு, இது பாரு, அது பாரு. பீப்புள் நீட் ஹெல்ப் மேடம். கிவ் தி சான்ஸ் டு ஹீல் தேம். அது யாரும் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் போன பிறகு எனக்கு கூப்பிட மாட்டீங்க. நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரி மேடம், wait, people got more problems. This girl can lose the ovaries, madam. Can lose the whole system. புரியுதுங்களா? அது லூஸ் பண்ணா என்ன நடக்கும் சொல்லுங்க? Is there a way of she getting better? அது ஒரு question. நல்லா அது ஒரு question. கல்வி போட்டோம் மேடம். என்ன தெரியல. திங்க் பண்ணோம். ஓகே, இந்த பொண்ணு வந்திருக்கு. செக் பண்ணும்போது இப்போ வந்து fine. Good. No cause. Okay? But then no cause. Fine. கரெக்ட் கேளுங்க. இது வந்து நேவ சக்கரம் போயிட்டு இருக்கு. Solar plexus போயிட்டு இருக்கு. Heart chakra is fine. Navel chakra, solar plexus is going. Navel chakra is going. Okay. Is it a cord? Yes. It's a cord. இது போற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இதோ கார்டு. மேடம் கோயிலெலாம் போவீங்களா? நீங்கள் வந்து புள்ள போமா? இந்த கோயில் போவீங்க? சாப்பிட்றதுக்கு நானும் போவேன். வேற ஒரே கோயில் அண்ணாடு போவீங்களா? ஃப்ரீ சாப்பாடு. நானும் சாப்பிட்றதுக்கு நான் போவேன் சார். சாப்பாடு தானே. புளி சோறா யார் மேடம் ஃப்ரீயாக சாப்பாடு? அண்ணா சோறு போடுறாங்க கோயிலில். இதுக்கு அந்த கோயில் இருக்கா ஃப்ரீ சாப்பாடு எவ்ரிடே? Shirdi Center they do. ஃபங்க்ஷனை போடுவாங்க. பட் எவ்ரிடே ஃபுட் ஐ சப்ளை. Shirdi centers they do have. Like centers they do have. அண்ணா சோறு போடுறாங்க. வெரி நைஸ், வெரி குட். ஏதோ கொடுக்குறாங்களா? யார் பசி வந்து சாப்பிட்றாங்களா? ஓகே குட். கோயில் திங்க் பண்ணுங்க. அந்த கோயிலேருந்து வருது. What can I do? See, so இந்த மாதிரி பண்ண திங்க் பண்ணும். கோயில் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணும்போது இஸ் கமிங். ஒரே போகும் கோயில் கலெக்ஷன். எவ்வளோ வருஷமாக போயிட்டு இருக்கீங்க?
5 years ஆகுது. 5 years. இது 1, 2, 3, 4, 5, 6 years இருக்குது. 5 years, 6 years போயிருக்கீங்களா? 5 years ஆகுது. 5 years, 1 month, 2 months, 3 months, 4 months, 5 months, 6 months, 7 months. மாஸ்டர் மெத்தட். Is it? மாஸ்டர் மெத்தட். No, it should be போயிருக்கீங்க. answer. Yeah, ரொம்ப handsome இருக்காரு. lot of Indian girls paid முருகன் handsome boy. ரெண்டு பேரும் யாரும் தெரியாது. என்ன மேடம்? But 1, 2, 3, 4, 5, 6 years 1 month இருக்குது. 6 is 1 month இருக்குது. சரியா? இதான் என் டார்கெட். 6 years 1 month for the 10. சரியா? சரி மணிக்கொடி மேடம். So she must be forgiven for the connection coming from the temple. நீங்க முருகன் நினைக்கிறீங்க, யார் அங்க இருக்கா? யார் தெரியும்? What you do not know. But madam, you know it's Murugan there? You think it's Murugan, but what time you do not know. It depends on the people who are doing the thing, whatever they're doing. சரிங்களா? செவன் பங்கன அந்த கோயில் முருகன் மட்டும் இருக்கா, வேற டைட்டில்ஸ் இருக்காங்க? முருகன் மட்டும் இருக்கா, சத்தியம் என்ன இருக்கா? பிள்ளையார் வேற இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பாருங்க, நீங்க வந்து ஜலான்பூர் அம்மன் கோயில் போங்க. இந்த ஃபேமஸ் டெம்பிள் இன் கோலம்பூர் அம்மன், அங்கே தான் வந்து தேர் போவோம், பத்துக்கே திருப்பி வரும். அந்த கோயில காளி கோயில் இருக்கு மேடம். எஸ், வாங்கிக்கணும் பார்க்கறதுக்கு. காளி இருக்கு, எல்லாமே இருக்கு, சுத்தி இருக்க வச்சிருப்பாங்களா. Some people go to pray to that God. Understand? They don't pray, but they pray to that God. அங்கே அணிஞ்சு பார்த்து வாய்ப்பு இருக்கு. அதான் எத்தனை கோயில் இருக்கு, அந்த எத்தனை சன்னதி பைரவர் வச்சிருப்பாங்க, சிவன் வச்சிருப்பாங்க, பல மாதிரி வச்சிருப்பாங்களா. நந்திக்கு முன்னாடி சம்பந்தம் இருக்கு. வேற நந்திக்கு நமக்கு இருக்கா? நீ கிறிஸ்டியன், அதான் கருத்து சொல்றேன். ஏன் அங்கே போய் கருத்து இங்கே தான் முதல் கிறிஸ்டியன் தமிழ் கோயில் பாரு, பக்கத்து நம்மள காலை வைக்க மாட்டாங்க கிறிஸ்டியன் தமிழ் கோயில். இல்லை மேடம், நீங்கள் கிறிஸ்டியன், உங்கள் வீட்டுக்காரரு ரெண்டு கிறிஸ்டியன். ஃப்ரெண்ட் பரவாயில்ல, அது தப்பு இல்லைம்மா மேடம். சர்ச்சில் மட்டும் நல்லா க்ளீனாக இருக்கா? எல்லாம் அப்படிதான் மேடம். சரி படிங்க. அந்த முருகன் டெம்பிள், all the souls in this temple. சொல்லுங்க மேடம். என் மேலே கோச்சிக்காதீங்க மேடம். என் மேலே இந்த பொண்ணு ஹீல் பண்ண, அவ்வளோதான் அவ்வளோதான். I don't care where it's coming from. Whatever coming, my work is clean. That's all. நீங்கள் மேலே தூக்கி வச்சுக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன பண்ணலாம். I don't care. சரி போது, உனக்கு மன்னிப்பே இல்லை. 100 லெவல் அப்பயும் போல. இது 100, 200, 300, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1100 levels of dark energy coming to your temple. 1100 levels of dark energy coming to your neighbor chakra. படிச்சு புனியல 100 தான் பண்ணோம். 1000 கேட்கலாம். levels of dark energy 100, 200, 300, 4, 5, 6, 7, 8, 9, 1100, 1100 levels of dark energy coming to your neighbor chakra from that temple. நீங்க நினைக்கலாம் மேடம், முருகன் டெம்பிள் what's coming that we do not know. We don't know what's coming that we do not know. நம்ம நினைக்கிறோம் கும்பிடணும். It all depends on the purity of the people running the show. இது வந்து இது ஃபேமிலி டெம்பிளா அல்லது ஒரு நிர்வாகமாக மாறி செய்கிறாங்க? சிங்கிள் ஓனர், single owner or it's a group? Anyone know the temple? Where? In Penang, which part of Penang? Penang இல்லை, மேடம். சில கோயில் வந்து மேடம் நிர்வாகமாக இருக்கவங்க, அது எலெக்ஷன் இருக்கும், மாறி வரும். சில பேர் வந்து ஃபேமிலி மாதிரி நான் தான் நடத்துகிறேன், நான் தான் ரொம்ப செய்வாங்க. சில பேர் ரொம்ப செய்வாங்க. கமிஷன், அதாவது இது இருக்குமா, எலெக்ஷன், திஸ் டீம் தட் டீம், இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப பாலிட்டிக்ஸாக இருக்கும். சில பேர் ரொம்ப பாலிட்டிக்ஸாக இருக்கும், ஒரு எகெயின்ஸ்டாக இருக்கும். சொல்லுங்க. டீம் பி டீம்.
சொல்லுங்க மேடம், என்ன கேட்குறீங்க? கம்முனுக்காங்க கிறிஸ்தப்புல விழுந்தல ஏதோ அம்மன் டெம்பிள் கிறிஸ்த அம்மன் டெம்பிள். ஹலோ சொல்லி கொடுக்கலாம் மேடம். சொல்லுங்க மேடம். ஐ மீன் நோ மேடம், that is very very dark மேடம். She Christian lah, mana dia tak tahu sangat. ஒரே ஒரு கோயில் தான். I'm staying there already 15 years. Maybe the connection all is from the Perling Murugan temple. எங்க மேடம்? Taman Perling. ஆமா, Perling இருக்கு. The location is telling எல்லாம் பார்த்தா அந்த லொகேஷன் எப்படி எனக்கு இறங்கி அனுப்பதான் தான் சார். சார் மோபைலை கேப்சர் பண்ணு சார், மோபைலை கேப்சர் பண்ணு. பேசுங்க சார். கேமரா மாற்ற போகிறேன். நேற்று கேமரா பண்ணுங்க சார். அவர் நானே தான் நேற்று வேறு சட்டை போட்டிருந்தேன், இன்றைக்கி வேறு சட்டை போட்டிருக்கேன். போடக்கூடாது. இல்லை எடி அதெல்லாம் கேப்சர் பண்ணணும் சார். சார் மைக் வேணும் மாட்டேங்குது, மாற்றிங்க. ஆ சார் மைக் You all can laugh because it never happened to you all. Help the mother. You can't. Then we keep quiet. Please. The pain and agony she faced. Like what? Mr. Siva said, you are all ladies, yet you all love. சார் அவங்க ஏன் நம்ம சிரிக்கிறாங்க? No, I get it. No. They know what is my capability. Yes. இல்ல சார் கோச்சிக்கல சார். They know what I'm capable of doing, sir. அதான் சிரிச்சாங்க. சார் I too have a handicapped son. சரி, இருங்க சார். Hey, படிப்போ. என்ன சொல்ல போறீங்க? நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது நீ சொன்னீங்க செத்து போக சொன்னீங்களா? நான் என்ன சொன்னேன்? வந்துட்டீங்க. அப்படியே உட்காருங்க. அவங்க என்ன சொன்னாங்களா? ஆபரேஷன் போகும்போது அவங்க செத்து சொன்னாங்களா? ஒன்று நாங்கள் திருப்பி வரும்போது தான் ரெண்டு வந்து உட்காந்துருக்காங்க. Sir. Wherever she went, whatever place, temple of worship is gone now. It's been clear. Now you must start healing now. The body will heal. நான் கேட்கும்போது இதான் உங்கள் எனர்ஜி பாடி, இதான் உங்கள் இமோஷனல் பாடி, இது mental body. See how the aura has changed now. All of them is gone. They are sucking away all the life force. They're taking away the life force. ஹீல் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் எடுத்து போயிருக்கலாம். நான் இந்த கேப்ல இருக்க மேடம் இந்த மாதிரி எடுத்து போகும்போது அவங்க எனர்ஜியெல்லாம் எடுத்துக்குவாங்க. எடுத்து கொடுத்து அங்கே போவோம், நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஸோ ஹீலிங் ஒன், healing condition, my navel chakra, my uterus, endometrium wall, and the place where they have done the operation. சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் பெருசா. அந்த பக்கம். Correct. Okay. Anti-clockwise. 1, 2, 3. Stop. 1, 2, 3. 1, 2, 3. Stop. 1, 2, 3. இதே மாதிரி 1, 2, 3, 4, 5 வாட்டி செய்யணும் ஒரு நாளைக்கு. 5 வாட்டினா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி 5 வாட்டி செய்யணும். 1, 2 வாரம் கழிச்சு எனக்கு கூப்பிடணும். அப்படின்னு உபசாரம் எனக்கு கூப்பிடணும். அவங்க குறைச்சி போது எந்த கோயிலுக்கு போகுது?
சர்ச் கூட போகக்கூடாது. லிசன் பண்ணுங்க, ஒன்றும் நடக்காது. புரியுதா? போயிட்டு உடம்பு பார்த்துங்க, சாப்பாடு நல்லா பார்த்துக்கணும். ஓகே, என்ன ரொம்ப சாப்பிடுவீங்க? என்ன சூப்? சிக்கன் யாரும் சாப்பிடக்கூடாது மேடம். ஏன் சிக்கன் சாப்பிடக்கூடாது? Hormones. ஏன் சாப்பிடக்கூடாது? அந்த மூட்டை பொறுக்கலேருந்து 30 நாள் உங்க வீட்டுக்கு வருது. என்ன சாப்பிடுது? ஏன்னா நீங்க சின்ன பிள்ளை தானே, வீட்டை கோழி பார்த்தீங்களா? ஓகே ரைட்டு. அந்த காலத்தில் அவங்களுக்கு கோழி குத்தாகும். 8 மாதம் ஆகணும் சார். எங்கள் அம்மா வந்து தீபாவளி வர சார், பேப்பர் வந்து கோழி குஞ்சு வாங்குவாங்க, சாப்பாடு போடுவாங்க சார், போட்டு வளர்ப்பாங்க. என்ன பொட்டு இது சாப்பாடு 8 மாதம் ஆகும். தீபாவளி கணக்காக இருக்கும் சார். அதில் அந்த 2-3 மாதம் கழிச்சு சார் ஒரு சீனை வருவான். இந்த மேடம் சீனை வருவான், ஆபரேஷன் பண்ணி வேலைப்பட விளையாக்கிடுவான். கோழி பொண்டான மாதிரி சார். வருவான் மேடம், ஓப்பன் பண்ணுவான். அவர் வருவார், கண்ணாடி போட்டு பண்ணி எல்லாம் விளையாடுவார் சார். அப்படியே எடுத்துருவான். புதுசாக இருக்கும் சார். Becomes bigger. It's like hormones, no more that. Different hormones will come. So they go bigger. Just like the eunuch, you know, the eunuchs in China to take care of the princesses and all, sir. And the puts it, village go around here. And the village go, China village go around. Not a push around. Not a gada in the mother. Okay, சரியா? another say no. Understand? சரியா? கோழி சாப்பிடக்கூடாது. மீன் சூப் சாப்பிடுங்க, வெஜிடபிள் சூப் சாப்பிடுங்க. புரியுதா? maybe follow that. ரொம்ப கொழுப்பு இருக்கும். இதெல்லாம் ஒண்ணா சீஃபுட் அலர்ஜியா? ஏன் போட்டாங்க? ஏன் பண்ணி சொன்னா சீஃபுட் ஏன் வேண்டாம்? சீஃபுட் அலர்ஜியை ஹீல் பண்ண சொன்னா சீஃபுட் சாப்பிட மாட்டேங்க. ஒன்றுமா தான் செஞ்சு கொடுப்பாங்க சீஃபுட். ஓகே, ஓகே, அந்த மாதிரி வர சொல்லுங்க, பிரச்சனை பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பாய்.